இந்த 100 ரிலீஸ் சென்டர்லையும் ஒரு சாதாரண ஒரு மதுராந்தகம் மாதிரியான ஊர் அல்லது வந்து ஒரு நான் வந்து திருநெல்வேலியில் எடுத்துக்கிட்டால் ஒரு சங்கரன் கோயில் மாதிரியான ஒரு ஊர், ஏதாவது ஊர் பர்டிகுலராக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இது மாதிரியான ஊருங்களில் 2 தேட்டர் 3 தேட்டர்னு ரிப்பீட் போடும் பொழுது தான் 200 300 இந்த ஸ்க்ரீன் கவுண்ட் வர்றது. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, அதிகமாக ஸ்க்ரீன் போட்டாலே பெரிய கலெக்ஷன் வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான புரிதல் வந்து போயிட்டுருக்குது. நான் வந்து கீதா கோவிந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படத்தை தெலுங்குலேயே ரிலீஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த படம் வந்து 56 பிரிண்ட்டு முதல் நாள் வந்து கிராஸ் வந்து 1 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சு. அதுக்கு பிறகு பெரிய பொருட்செலவில் அதே ஹீரோவை வச்சு மிகப்பெரிய டைரக்ட் பண்ணி தமிழில் ரிலீஸ் ஆன ஒரு படத்தை 275 திரையரங்குகளில் வெளியிடுறோம். அப்போது அந்த படத்தோட ஓப்பனிங் டே கிராஸ் வந்து 55 லட்சம் தான் பண்ணுச்சு. ஸோ இங்கே வந்து என்னென்னா, ஒரு படம், அந்த படம் வந்து அந்த படத்துக்கு தேவையான ஸ்க்ரீன்ஸு, அந்த ஸ்க்ரீன் வந்து எப்படின்னா எங்கே மாதிரியான இருக்குன்னா, ஒரு வாரத்துக்கு இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா, வாரத்துக்கு 5 படம் 6 படம் வராதிங்க அப்படின்னுலாம் சொன்னாங்க. ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. என்னென்னா 250 திரைப்படங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து உருவாக்கப்படுதுன்னா 52 வாரமே இருக்குது. அந்த 52 வாரத்தில் ஒரு வாரத்துக்கு 5 படம் ரிலீஸ் ஆனால் தான் அந்த 250 திரைப்படங்களுமே ரிலீஸ் ஆக முடியும். இது தவிர்த்து தெலுங்கு, கன்னடம், ஆங்கிலம், மற்ற மொழி திரைப்படங்களும் உள்ளே வருது. இப்போ இதை என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னா, ஒரு சைடு மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, பெரிய லெவலில் உள்ள படங்களுக்கு மேஜர் ஸ்க்ரீன் கொடுத்துட்றாங்க. சம்டைம் வந்து என்னென்னா 6லேருந்து 8 முதல் உள்ள மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீன்ஸு மொத்தமே 2 ஸ்க்ரீன் மட்டும் ஓட்டிட்டு மற்ற 4 வந்து மூடி வச்சுக்கிற நிலைமையும் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நான் ரிலீஸ் பண்ண குட் நைட்டாக இருக்கட்டும், இது மாதிரியான திரைப்படங்கள், இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் குட் நைட்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறேன். கமலா தேட்டரில் 2 ஸ்க்ரீனு, அதில் வந்து ஒரு ஷோவோட அந்த படம் ஓப்பன் ஆகுது வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை வந்து 5 ஷோஸ் வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய வந்து என்னென்னா, இங்கே ஸ்க்ரீன் கவுண்டு, ஸ்க்ரீன் பேஸு, இது வந்து நிறைய ஓப்பனாக பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இதை வந்து என்னென்னா, நான் ஒரு 400 தேட்டரில் போட்டோம், 500 தேட்டரில் போட்டோம். ஒரு 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 எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஹீரோ, சரி, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஹீரோ, அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு 400 ஸ்க்ரீன் வந்து வரிசையாக 2-3 படம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அடுத்த படத்தோட கண்டென்ட் பார்த்துட்டு வெறும் 150 தேட்டர் போதும்னு சொல்லிட்டு நான் போட்டேன். 150 400லேருந்து 150 போட்டால் என்னோடய மார்க்கெட் குறையாதா அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலாக என்னென்னா, மார்க்கெட்டுங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஸ்க்ரீனில் கிடையாது, அதனுடைய கலெக்ஷனில் இருக்குது. நிச்சயமாக இந்த திரைப்படத்துக்கான, இப்போ நான் வந்து ராஜபுத்திரன்னு சொல்கிறேன். இந்த ராஜபுத்திரங்கிறது வந்து நேட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட படம். எனக்கு தெரியும் இந்த விதை எங்கெங்கே எல்லாம் முளைக்க வைக்கணும்னு. மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், இது வந்து இவங்களோட பேஸ் ஏரியா. அவங்க அந்த மண்ணோட கனெக்டிவிட்டி உள்ள ஏரியாக்களில் இந்த படம் பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். நான் வந்து என்னென்னா, என்னோடய மோர் கான்சன்ட்ரேஷன் அங்கே இருக்கும். நான் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்து சொல்லிட்டேன். சார் நகைச்சுவைக்காக சொன்னது. நன்றி, ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். நன்றி.